இந்த காடுகள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது அலையாத்தி காடுகள் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அது ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த காடுகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நம்ம அதிராமண்டலத்தை எடுத்துட்டிங்கனாவே நம்மளோட கடற்கரையோரம் முழுதுமே வந்துட்டு அலையாத்தி காடுகள் தான் இருக்குது. அந்த அலையாத்தி காடுகளுடைய பரப்பை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு த்ரூ அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போவும் வந்துட்டு அந்த அலையாத்தி காடுகளை நல்ல விதைகளை எடுத்து கன்றுகளை வளர்த்து ஆக்சுவலாக அந்த கன்றுகள் வளர்க்குறதுக்கு வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பனை மரங்களை வச்சே வந்துட்டு அந்த மரங்கள் அந்த கன்றுகள் வளர்க்குறதுக்கான அந்த பேக்கெட்டை வந்துட்டு அதிலேயே உருவாக்கி அதில் கன்றுகள் நட்டு அதை அப்படியே வந்துட்டு நம்மளுடைய மண்ணில் இறக்கி வளர்க்குறாங்க. இந்த அலையாத்தி காடுகள் வந்துட்டு ஒன்று மண் அரிப்பை தடுக்கும், அடுத்தது வந்துட்டு புயல் மழையிலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்படிங்கிறதோட சேர்ந்து அலையாத்தி காடுகள் வந்துட்டு நிறைய பறவைகள் சரணாலயமாகவும் இருக்குது. பல்லுயிர் பெருக்கமாக வந்துட்டு நம்ம கடல் பசுவெல்லாம் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அதிராம்பட்டினம் ஏரியாலேயே வந்துட்டு கடல் பசு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே பார்த்தோம்.